இங்க பரசுராம்ன்றவரு அவரோட கடமைய முடிக்க கடவுள் குடுத்த 3 மாசம் டைமோட அவர் அனிவர்சரிய முடிக்கிறாரு. தென் கடவுளையும் டிரைவர் மாரி கூடவே வச்சுக்கிறாரு. அப்ப இவர் வொர்க் பண்ற கம்பெனில நம்ம இல்லாம எந்த வேலையும் நடக்காதுன்னு நெனச்சிட்டு இருப்பாரு. பார்த்தா இவங்களோட ஜிஎம் போஸ்ட வேற யாருக்கோ குடுத்துறாங்க. அதனால ரொம்பவும் கோவப்பட்டு வேலையே வேணாம்னு திரும்பி வந்துறாரு. அப்ப இத பார்த்த கடவுளுமே எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு எடுங்கன்றாரு. ஆனா இவர் கோவத்துல என்னோட பொண்ணுக்கு தேவையான பணமும் என்கிட்ட இருக்கு. இவங்களோட கடைசி காலத்துல வார்த்துக்கு தேவையான பணமும் இருக்குன்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாரு. ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொண்ணு கால் பண்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ஹாஸ்பிட்டல் போறாரு. பார்த்தா இவங்க ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ் போகணும், அதிகமா செலவாகும்னு சொல்றாங்க. சோ ட்ரீட்மெண்ட்க்கு அதிகமா செலவாகும்னு சொல்லிட்டு அதே கம்பெனில போய் ஜாயின் பண்ணிறாரு. தென் அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்னோட மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அதனால உங்க பையனை கூட்டிட்டு சம்மந்தம் பேசவான்னு கூப்பிடுறாரு. கடவுள் உங்க பொண்ணு கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் கேட்டீங்களான்னு கேட்கறாரு. ஆனா இவர் ஒரு பொண்ணு பத்தி அப்பாக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவங்க பொண்ணு வந்து நான் ஒருத்தனை லவ் பண்ணேன்னு சொல்றா. அதை கேட்டதுமே இவர் கோவப்பட்டு நான் முக்கியமா இல்ல அந்த பையன் முக்கியமான்னு கேட்கறாங்க. இந்த பொண்ணுமே அந்த பையன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறா. அப்பன்னு பார்த்து யூஎஸ்ல இருக்க இவரோட பையன் வந்துடுறா. தென் இவரை பார்த்ததுமே உங்களோட பேச்சை கேட்டு என்னோட வேலையை போயிடுது சொல்லி திட்டிட்டு இருக்கா. தென் அவனோட லவ் பண்ற பொண்ணையும் கூட்டிட்டு வந்துடுறான். அதை பார்த்ததுமே கடவுள் கிட்ட நீ கூப்பிட்டதுமே நான் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. பார்த்தா அடுத்த நாளே அவங்க ஃப்ரெண்டு சம்மதம் பேச அவங்க பையனை கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா இவர் நடந்த விஷயத்துல அவர்கிட்ட சொல்லி என்னோட சின்ன பொண்ணுக்கு உன்னோட பையனை கல்யாணம் பண்ணி தெரியான்னு கேட்கறாரு. அதை கேட்டதுமே கடவுள் இந்த பொண்ணு கிட்ட சம்மதம் கேட்டியான்னு கேட்கறாரு. அப்ப இந்த பொண்ணே வந்து இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு என்னோட அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்த நான் இருக்கேன்னு சொல்றா. தென் கடவுள் கிட்ட என்னோட பேச்சை கேட்கற இந்த ஒரு பொண்ணு போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. அதை கேட்டதுமே இந்த குழந்தைய தான் நீங்க கருவிலே கலைக்க பாத்தீங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு வயித்துல இருக்கும்போது கலைக்கலாம் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா முடியாம போயிடும். அதனால இந்த பொண்ணை பார்த்தாலே இவர் எரிஞ்செறிஞ்சு விழுவாரு. அப்படியேப்பட்ட பொண்ணு தான் இப்ப இவரோட கௌரவத்தை காப்பாத்திருக்கா.